மக்களே பாருங்கள், இதுதான் குளச்சல் ஃபிஷ்ஷிங் ஹார்பர். மீன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி அப்படியே வந்தோம். அந்த வழியில் பார்த்தா சூப்பராக இருக்குது இந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இங்கே என்ன ஸ்பெஷல்னால் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் கிடைக்கும். அப்புறம் எக்கச்சக்கமாக ஃபிஷ்ஷிங் போட்ஸ் இருக்குது. அதனால் மீன்கள் இங்கே ஹோல்சேலில் மொத்தமாக ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நெத்திலி மீன் பாருங்கள், ஒரு கூறு எப்படியும் ஒரு 5 கிலோ இருக்கும். மொத்தமே வெறும் 100 ரூபா தான். அதுவும் இப்போ நெத்திலி மீன் சீசன் போல் எக்கச்சக்கமான நெத்திலி மீன் அதை கூறு கட்டி அப்படியே ஏல விடுறது மாதிரி மொத்தமாக விற்கிறாங்க. அதுபோல் இது பாருங்கள், ஐஸ் கட்டி போட்டு பேக் பண்ணி நம்ம மதுரைக்கெல்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி வெளியூர்களுக்கும் பேக் பண்ணி அழகாக அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இங்கே பார்க்க முடிகிறது. மற்ற ஃபிஷ்ஷும் அந்தந்த சீசனை பொறுத்து விலை கூடுது குறையுது, ஏல விடுறாங்க. இது பார்த்திங்கன்னா கெட்டுப்போன மீன்களையும் அப்படியே பேக் பண்ணி கோழி பண்ணைக்கு அனுப்புகிறாங்க. நிறையா கெட்டுப்போன மீன்கள் அங்கே தனியாக ஒரு சைடு குமிச்சு வச்சுருக்காங்க, பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோழி பண்ணைக்கு கோழிகளுக்கு உணவாக மாற்றி அதை கொடுக்குறாங்களாம். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வித்தியாசமான இதெல்லாம் பார்க்க முடிந்தது. கொஞ்சம் தள்ளி அந்த சைடு போனோம்னா அங்கே அந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பர் 2 கரைகளுக்கு நடுவில் அழகாக சேஃபாக இருக்குது. இந்த போட்ஸ் எல்லாம் சேஃபாக தங்கி நிற்கிறதுக்கு நமக்கு தெரியுது. அப்படியே அங்கே மீன் பிடிக்கிறவங்க ஃபிஷர்மேன் அழகாக எப்படி வேலை செய்கிறாங்க, நெட்டை க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, பிடிச்சிட்டு வந்த அந்த நெத்திலி மீன் சின்ன சின்னதாக நிறைய வலையில் மாட்டி பொறுமையாக எடுக்கிறதெல்லாம் பெரிய வேலையாக இருக்குது. அப்படியே உதறி அள்ளி எடுக்கிறாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு ஹார்பர், அந்த சைடு போனீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம். இது நான் அந்த சைட்லேருந்து ஃபிஷ்ஷிங் ஹார்பர் சைட்லேருந்து பார்க்குறேன். இங்கே போட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டேஷன் ஆகி நிற்கிறது. இந்த வலையிலேருந்து உதறி இந்த நெத்திலி மீன் பொடியாக உள்ள நெத்திலி மீன் எல்லாம் உசுரோடு அப்படியே அள்ளி கொண்டாந்து இங்கே பொது ஏலத்துக்கு விடுறாங்க. அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் பார்க்குறீங்க. இது என்ன மீன் எனக்கே தெரியல, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னோட கேமராவில் மாட்டுச்சு, அங்கே கிடந்தது பாருங்கள். அப்படியே அங்கே சுற்றி பார்த்து அந்த போட்ஸு அந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பரை சுற்றி அங்கங்கே கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுதான் உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பர் பற்றிய வீடியோ. தேங்க்யூ, பாய்.